ஆத்மாவே நாம் என்று உணர்ந்த பிறகு என்ன ஆகுகிறது? இது அடுத்த கேள்வி. அந்த ஞானியோட 2வது கேள்விக்கு இங்க பதில் வரல. மேபி அடுத்தடுத்த இதுல வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தன்னை முதலில் உணர வேண்டும், அப்போது எல்லாம் தானே என தெரியும். கேள்வி கேட்பவனும் தன்னையே உணராது கேள்வி கொண்டே போவதனால் பயன் ஒன்றும் இல்லை. சரி, ஆத்மாவை நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அந்த இடத்துல உனக்கு என்ன கேள்வி வருதுங்கிறத பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம இங்க உட்காந்து மைண்ட்லயே அது கிடைச்சா என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கப்புறம் என்ன ஆகும். அப்ப நம்ம மனதினால அதை அனுமானம் பண்ண ட்ரை பண்றோம், கற்பனை பண்ண ட்ரை பண்றோமே தவிர அதை அனுபவிக்க முயற்சி பண்றது இல்லை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர அதை மைண்ட்லயே கற்பனை பண்ணி கால்குலேட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணோம்னா, அதுதான் சொல்றேன். தன்னை முதலில் உணர வேண்டும், அப்போது எல்லாம் தானே என தெரியும். கேள்வி கேட்பவனும் தன்னையே உணராது கேள்வி கேட்டுக்கொண்டே போனால் பயன் ஒன்றும் இல்லை. நல்லது.